இங்கே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் வித் மல்டிபர்பஸ்க்காக ஒரு ஷெட்டும், மேலே வந்து சிட் அவுட்காக ஒரு ஷெட்டும் நம்ம செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க செட்டோட சைஸ் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா 46x14 சைஸ்லையும், மேலே வந்து டாப் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா 24x14 சைஸ்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரளா மாடலில் ஹிப் ரூஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டைலில் தான் இங்கே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க செராமிக் டைலோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூவோடு வந்து நம்ம ரூஃப்லேயே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து இந்த ஷெட்டில் வந்து தொட்டிக்கொட்டு ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 6x6 சைஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே கொடுத்துருக்கிற பீம் வந்து பார்த்திங்கன்னா 6x3. அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிற ரேஃப்டரோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4x2. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டுக்கை ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது என்ன வெட்டுக்கைன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வீட்லலாம் வந்து மரத்தில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, வெட்டுக்கை டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டீல்லேயே கொடுத்துருக்கோம். கொடுத்து நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அது வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லக்ஸுரியாகவும் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பர்லின் வந்து 2x1 கொடுத்து நம்ம இது ஒர்க் பண்ணி மேலே டைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த செட்டில் கஸ்டமர் வந்து சன்ஷைன் மேலே லோட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம இண்டிவிஜுவலாக போஸ்ட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறப்பே வந்து கஸ்டமர் எங்கெங்கே வந்து லைட்ஸ் வேணும், எங்கெங்கே ஃபேன் வேணும் என்னங்கிறது எல்லாமே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற ஷெட்டை பார்க்குறோம். இந்த ஷெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 24x14. நம்ம கீழே என்ன ஸ்டைலில் ஒர்க் பண்ணோமோ அதே ஸ்டைலில் தான் நம்ம மேலே இருக்கிற ஷெட்டை ஒர்க் பண்ணியிருக்கிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கீழே வந்து நம்ம 2 பக்கமே வந்து போஸ்ட்டு கொடுத்து மேலே ரூஃப் உட்கார வச்சுருந்தோம். பட் இந்த ஷெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் பில்லரும் ஒரு பக்கம் வந்து சன்சைட் மேலேயும் வந்து நம்ம உட்கார வச்சுருக்கோம் ஷெட்டை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் தொட்டிக்கட்டு ஸ்டைலில் தான் வந்து இங்கேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்டில் கொடுத்துருக்கிற போஸ்ட் வந்து நமக்கு 3 போஸ்ட் வர மாதிரி இருந்தது. வாஸ்துக்காக வந்து 3 போஸ்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறனால நம்ம இங்கே சென்டரில் வந்து டபுள் போஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் செராமிக் டைல் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு செராமிக் டைல்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ இல்லை உங்களுக்கு செராமிக் டைல் தேவைப்பட்டதுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.